பலத்தோடு அன்பு கூற வேண்டும். நம்மை குறித்து ஆண்டவரை எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நமக்கு எப்படி எதிர்பார்க்கிறாரு? முழு இதயம், முழு மனசு, முழு ஆத்மா, முழு பலம், இவ்வளவு ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். இல்லையா? அப்போ மனிதர்களுக்கு அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டார். இல்லையா? மனிதர்களுக்கு சொல்லும்போது ஒன்னே நேசிப்பது போல பிறனை நேசி. அப்போ ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம அப்படியே ஆண்டவர் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் அன்பு கூறுகிறோமா என்று பார்த்தால் நமக்கு தான் தெரியும். லேலுயா, எப்படி நாம ஆண்டவர் அன்பா வச்சிருக்கோம். லேலுயா, ஆண்டவர் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நம்ம திருப்திப்படுத்தணும்னா அவர் அப்படிதான் திருப்திப்படுத்தணும். லேலுயா. ஆனா மனுஷங்க நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்படி நாம முழு மனதோட, முழு ஆத்மா, முழு பலத்தோடு மனுஷனை நேசிக்கிறோம்னா அவன் தாங்க முடியாது. ஏதோ நம்ம கருக்கலாம் அடிபட்டு இருக்கான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? மனுஷர்கள் பயந்துருவாங்க. நாம் அன்பு கொடுத்தாலும் அவளை ஏற்றுக்கொள்ள அப்படியே நேசிப்பது, மனிதர்களை நேசிப்பது ஒன்றை போல பிற நேசி. அவ்வளவுதான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம். ஒரு ஊசி வச்சு நம்மளை குத்துனோம்னா மற்றவர்கள் அதை குத்துன வலிக்கத்தான் செய்யும். நம்மளை குத்துனா வலிக்கிறே அடுத்தவங்களை குத்தப்பட்டது நமக்கு. அப்ப இவ்விதமாக ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இல்லையா? சம்பவத்தில் 3 சம்பவத்தை நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஆதியாகமம் 2, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்க புசிக்கலாம். அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருக்கு. அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த கனியை புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று பயங்கர ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர் மனிதனை கொடுத்து அவனோடு உறவாடிகள் ஒரு காலகட்டம் பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வந்துட்டு போறார். ஆதாம் பார்த்து பழகிட்டு போறார். எல்லா ஜீவராசிகளும் ஆணும் பெண்ணுமாக இருக்கும்போது ஆதாம் மாத்திரம் தனிமையாக இருப்பது நல்லது என்று ஆண்டவர் தீர்மானித்து ஒரு விநாயகருடைய விரும்பி ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆதாமுக்கு என்ன ஆண்டவர் அறிவுறுத்தினாரோ, கட்டளை கொடுத்தாரோ, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். ஆனா ஆண்டவருக்கு ஏவாளுக்கு இந்த ரகசியத்தை சொல்லல, ஆதாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆதாமை கர்த்தர் கனப்படுத்தினார். உன் மனைவிக்கு ஒன் வேண்டாம். அப்ப ஆதாமும் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். எல்லா கனியும் சாப்பிடலாம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியுடைய ரகசியம் நன்மை தீமை இதை புசிக்கிறதுனால நன்மையும் செஞ்சிருவோம், தீமையும் செஞ்சிருவோம். நன்மையான ஆளா இருப்போம், தீமையான ஆளா இருப்போம். ரெண்டும் கெட்டான ஆயிருப்போம். அவங்க பரவராஜ்யத்தை சுட்டு கிடையாது. நல்லவங்க மாத்திரம் தான் பரவராஜ்யத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள். நான் நல்லவனும் கெட்டவனுமா இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. நல்லவர்களா இருக்கணும். சரியா? நல்ல விருப்பாக ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் போதிப்பதை கேட்க வேண்டும். கேட்காதான் உணர்வுடையோம், ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சமாரிய ஸ்திரீக்காக ஆண்டவர் அடைந்து துரிந்து கர்த்தருக்குள் நடத்தினார். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தராக இருந்தபடினாலே தான் தேவகுமார் என்பதை நிரூபித்து காட்டினார்.
அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டால் ஊராட்டோட எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதியில ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதை அப்படியே ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருந்தது. ஏவாள் அதை குறித்து நன்றாக அறிந்திருந்தால் அவரின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் திரும்பவும் வந்துவிட்டு செல்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கே வேதத்துல சர்ப்பமானது தொந்தரவுள்ளதாக இருந்தது. அந்த சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்டது, சகல விருட்சத்திற்கனி ஆண்டவர் புசிக்கப்படான்னு சொல்லியிருக்கிறாரா? அப்பாவா கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியாது. கேள்வி கேட்ட பதில் சொல்லிடுவோம். நல்ல ஒரு நபர் எங்க இலங்கையிலிருந்து பண்ணாலும் இந்தியாவிலிருந்து பண்ணாலும் தெரியல, வாட்ஸ்அப்ல ஏதோ பழக்கு பேசினாரு. நான் இங்கிலீஷ் பேசுற போனேன், அவருக்கு ஒரு சில வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினேன். பேசின உடனே அந்த கண்டுக்காம வாட்ஸ்அப் கோட் நம்பர் அப்படின்னாரு. நான் வாட்ஸ்அப் கோட் நம்பர் உங்க திரையில தெரிஞ்சு பாருங்க, வாட்ஸ்அப் அதை சொல்லுங்க. நாம இன்னும் சரி எவ்வளவு ஊழியக்காரா இருக்கு அவரை பழகலாம் போயிட்டு அதை சொல்லிட்டேன். சொன்ன நம்ம வாட்ஸ்அப்பை மடங்கினோம். வாட்ஸ்அப் மடக்கிறவனே என்னன்னா ஒரு மெசேஜ் அனுப்பி சொல்லி அது புது கோடுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தோம். புது கோடு வந்து 12 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அவன் வாட்ஸ்அப் வச்சு 2000 ரூபாய் கேட்டு அனுப்பிடுறான். மாஸ்டர் ரொம்ப சங்கத்தில் இருக்காரு, நீங்க கொஞ்சம் பணம் அனுப்புனா நல்லா அப்படின்னா ஒரு சில மாஸ்டர் அந்த விசாரிச்சாங்க நடவடிக்கை சொன்னேன். அப்போ கேள்வி கேட்டாலும் ஞானமா பதில் கொடுக்க ஞானமோ கேட்கப்பாங்க எல்லாரும் கைகளை அப்படிங்க சட்டப் சொல்லப்பட்டாங்க. சொல்லாம செய்யல மும்மூணு இருந்துருவாங்க. அது ஒரு ஞானம் தான் இல்லையா? அப்ப சொல்ல வேண்டிய பதில் தான் சொல்லணும், கேட்க வேண்டியதான் பதில் சொல்லக்கூடாது இல்லையா? ஆனா சர்ப்பமானது தந்திரமாய் அவருக்கு கேள்வி கேட்டபொழுது அவருக்கு அதை கொடுத்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து சாத்தான குறித்து எந்த ரகசியத்தையும் சொல்லி கொடுக்கல இல்லையா? எங்கேயும் சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு அவன் ஏமாத்த வருவான், அவனுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறேன், நான் சொல்ற கட்டளையை கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் கனப்படுத்தப்படுவார், சாத்தா வெக்கப்பட்டு போயிடுவான். நம்ம கர்த்தருடைய கட்டளையை மீறுகிற பொழுதுதான் நம்ம ஏமாற்றலாம். நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்தால் நம்ம சாத்தா ஏமாற்ற முடியாது. அதை வெக்கப்பட்டு ஆண்டவர் நம்ம மைக்கிறது நம்ம போனவர்கள் பேச ஏழை தோட்டத்திலே தொடர்ந்து ஆறாம் ஏவாள் இருந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? ஜீவனோடு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த வாக்கியத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தபடினாலே அவர் ஏமாந்து போனதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய உறவுல அவர்கள் சரியான விதத்தில் இருந்தார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னதுதான் கீழ்ப்படியும். ஆதாம் சொன்னதுதான் கீழ்ப்படியும். ஆதாம் ஆண்டவர் சொன்னதுதான் கீழ்ப்படியும். ஆனா ஆதாமுடைய கட்டளையை ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆதாம் வந்து கை கொண்டார். ஆனா பவுல் சொல்றாரு, ஆதாம் வஞ்சிக்கப்பட்டவரை ஏழாவது வஞ்சிக்கப்பட்டார் இல்லையா? பழத்தை பறித்து சாப்பிட்டு கணவன் கொடுத்து ரெண்டு நிர்வாணிகளாக ஒழித்து கொண்டாரு. ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு, பார்த்து ஆதாமே இருக்கிறாரு, நான் வந்து நிர்வாணியாக ஒழிந்து கொண்டது சொல்லலாம். அப்ப நான் புசிக்கக்கூடாத கடையை புசித்தா இருக்கும்போது அவன் நான் புசித்தேன், நீங்க கொடுத்து ஒரு துணையா கொடுத்தீங்க, அவள் தான் கொடுத்தா புசித்தேன். அப்ப ஏவாளை பார்த்து விசாரிக்கும், ஏவாளை ஒரு சர்ப்பம் ஏமாத்திட்டு, சர்ப்பம் என்னை ஏமாத்திட்டு. அப்ப 3 பேருக்கு ஆண்டவர் பனிஷ்மென்ட் கொடுத்து அவர்கள் மருத்துவத்துறை வாழ்வுபடியாக ஏதேன் தோட்டம் நல்ல ஆசீர்வாதமான இடத்திலிருந்து சாபமான உலகத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அங்கே நெற்றி வேற இடத்துல சிந்தி பாடப்பட்டாதான் விளைச்சல் உண்டாகோ அறுவடை நடக்கும், அதை வச்சுதான் நீ சாப்பிடணும் ஆண்டவர் கண்டிஷன் பண்ணிட்டோம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிய வைத்து ஆண்டவரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருப்பார். ஆண்டவர் வார்த்தை மீறிட்டே இருந்தோம்னா நம்மளை தரையை நடக்க விட்டுருவார் இல்லையா? சங்கத்தோட நடக்கணும். ஆண்டவர் பேசலையே ஆண்டவர் வெளிப்பாடு வரமாட்டேங்க, தரிசனம் வரமாட்டேன், சொப்பனம் வரமாட்டேன், வழிபாட்டு வரமாட்டேங்க, நாம் துக்கப்பட வேண்டிய அளவுக்கு அது கட்டளை மீறுகிற போது நடக்குது. ஆகவே நாம இனிமேல் இந்த புதிய காலத்திலே இந்த கடைசி நாட்களிலே
ஆண்டவர் இயேசு தரக்கூடிய காலகட்டத்துல நாம விழிப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை எங்கேயும் போகல. நான் ஏழைகளோடு நடந்த சம்பவத்தோடு நம்ம எங்கேயும் ஓடி போகிற அதே பழக்கம் தான். ஆனா நாம் மாறி இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்று அன்று 6000 ஆண்டுகளுக்கு நடந்த அந்த சம்பவம் இந்த உலகம் எங்கேயும் ஓடி போகிற அதே சந்திரன் வருகிறது, மறைகிற சூரியன் மறைகிறது, பிரச்சனை நடக்குது, எல்லாமே ஒன்று போலதான் இருக்கு. ஆனா நிறைய பேர் கடையில் இருக்காங்க. ஆதாம் ஏவாள் கடலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சந்ததியை கடலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோதனை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் உட்கொண்டு அதை தியானித்து அதை செய்திகளை மனத்திலே வைத்து அதை வைத்து நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். சில நேரத்துல தேசத்துல பார்க்கும்போது ஒரு தீமையான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது, ஒரு கொலை நடந்துவிட்டது, ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. எல்லாம் அந்த நேரத்துல உற்சாகமா இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு 6 மாசம் தான் அதுக்கப்புறம் வயசாக நடத்துவாங்க, நினைவு நடத்துவாங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் சபை நமக்கு உதவி செய்கிறது. சபைக்கு வந்து போய் இந்த வேறு கற்றுக்கொள்ள எப்போ அலர்ட்டா இருக்கணும், எவ்வளவு துடிப்பா இருக்கணும், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இந்த வசனத்துல ஆவியை அளவாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியை நீங்க அளவாயிருக்கும், ஆவி அழித்துப்படக்கூடாது. அப்ப ஆண்டவரோட நெருங்கிய உறவு நமக்கு அவசியம். ஆண்டவரை கட்டளை வார்த்தை ரொம்ப முக்கிய அவசியம். ஆண்டவர் கட்டளை மீறுகிற போது இந்த உலகத்தில் இப்பொழுது பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி இந்த 3ஆம் அதிகாரம் தான். இந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் இப்போ நாம ஆதாமுடைய மரணத்தோடு கூட அது முடிகிறது. ஏவாள் மரணப்பட்டார். அப்ப இந்த உலகத்துல எல்லாமே கிறிஸ்டின் மாத்திரங்கள் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாமே சிறுத்தைகள் எல்லாமே மறிக்கிறார். இதெல்லாம் காரணம் இந்த 3ஆவது அதிகாரம் தான் காரணம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் திருப்பாய் உலகத்தின் சூழ்நிலையே வித்தியாசமா இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி நாம் திருப்பாய் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடாது. சபைக்கு ஒழுங்காக வேதத்தை கேட்க வேண்டும். ஆவியை அனுபவிக்க வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை ஏவாளுக்கு ஜாக்கிரதையா இருந்தா அந்த சாத்தனை மேற்கொண்டிருப்பான். அல்லேலூயா. அசதிதான் காரணம், அலட்சியம், அசதி. அப்ப மனிதனுடைய அந்த ஆடுகளுக்கு ஆண்டு ஒப்பிடுவது பாருங்க. ஆடுகள் எப்பொழுதும் பாடம் கற்றுக்கிறார், அந்த நேரத்துல பாடம் கற்றுக்கிறார். அதுக்கப்புறம் அது மறந்துட்டு பழைய காலம் தான் போயிடும். அதுபோல நாம் இருக்கக்கூடாது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் நாம் விழிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இன்னொரு சம்பந்தத்தை கூட பார்க்கும் நேரத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு கர்ப்பத்தில் கர்ப்பமாக இருப்பான், உனக்கு சொல்லுவாயாக. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அழைக்கிறார். அவர் ஒரு விக்கிரக ஆராதனை கூட்டத்தை சார்ந்தவர் தான். ஆண்டவர் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் உணர்கிறார், ஒரு வல்லமை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது, என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது, என்னை புஷ்படி தள்ளி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை குறித்து அவன் ஆராய்ந்து ஒரு கடவுள் தான், உலகத்தை படைத்த கடவுள் தான் என்னை நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் தான் என்னை நேர்வல்ல அவர் வழிக்கு அழைக்கிறான்னு சொல்லி அப்படி பேசி பேசி ஆண்டவரே பேசி பேசி பழகிற ஒரு நபர் தான் ஆபிரகாம். ஏலியா. அப்போ ஆபிரகாம் அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின்
நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருகப்படும் என்று சொல்கிறார், வாக்கு கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல பேசுகிற போது அவர் கேட்கிறார், எனக்கு குழந்தை, எனக்கு என்ன தருவி? பேர் கூட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இவனுக்கு ஆபிரகாமுக்கு சொத்து சுகத்துல பிரச்சனை இல்லை, நிறைய சொத்து வச்சிருக்கிறான். நாடு எத்தனை வேலைக்காரனா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க, அவர் குழந்தை இல்லை, ஃபியூச்சர் இல்லை. இவரோட ஃபியூச்சர் முடிகிறக்கூடிய அளவுக்கு இருக்கு சூழல். ஆண்டவர் வந்து காத்து கிடக்க சொன்னாரு, வெயிட் பண்ண சொன்னாரு. நீ வந்து குறிப்பிட்ட நாளில் நான் ஆசீர்வதிப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஆனா இவருக்கு என்ன ஆயிடுச்சு? சீக்கிரமா வேண்டும் ஆசீர்வாதம், குழந்தையாக ஆசீர்வாதம் எனக்கு சீக்கிரம் வேண்டும். எப்படியாவது ஒரு பிள்ளையை நான் வளர்க்கணும், எப்படியாவது ஒரு பிள்ளையை நான் வளர்க்கணும். இந்த தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வேலைக்காரனா இருக்கான், விசாரணை கட்டணா இருக்கான், மேனேஜர் மாதிரி வச்சிருக்கிறார். ஆனா அவர் வந்து அந்த அவர் வேலைக்காரன் பிறந்த ஒரு மனிதன், வேலைக்காரன் பிறந்த ஒரு மனிதன் எங்கதான் இருக்கணும், ஏன்னா அவனை வந்து குமாரனா ஏற்றுக்கொள்ளலாம், அவனை பிள்ளையா வச்சு வாரிசாக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. அது ஆண்டவருடைய கேட்கிற ஆண்டவர் சொன்னாரு, உன் கற்ப புறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக கற்ப அவனும் அவன் மனைவியும் சாராள் இந்த ரெண்டு பேரும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் சாராள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். உன் கற்ப பிறப்புனா சாராளுடைய கற்ப பிறப்புதான், அவளுக்கு பிள்ளை பெற்று தருவா, அவளுடைய வாரிசு என்று சொல்லியிருக்கிறார். அவரும் சரின்னு ஏற்றுக்கொண்டா. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்து பாருங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஆதியாகமம் 16:2 வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார். இப்போ சாராய்க்கு ரொம்ப அவசரம். எப்படியான ஒரு பிள்ளை, நான் ஒரு 10 பிள்ளை எடுத்துக்கிறேன், அவன் எலியேசர் சொன்னான். ஆபிரகாம் சாராய்க்கு அவசரம். வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்லுவார், என் அடிமையாக ஆவாரை எடுத்துக்கொண்டு வறுமையாக ஆக்கிக் கொண்டு எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தாங்க, அந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சம்மதித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் சம்மதிக்கிறார், ஓகேங்கிறார், சொல்லலாமா? ஆபிரகாம் சம்மதிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், உன் கற்ப பிறப்பாளர்னா மனைவியை குறித்த ஒரு கவலை இல்லை, சாராளை குறித்த ஒரு தரிசனம் இல்லை, சாராள எனக்கு கற்பவர்களுடைய கற்பனை என்ற தரிசனம் இல்லை, திட்டம் இல்லை, செயல்பாடு இல்லை. அவளும் ஒருவேளை அந்த நாட்களில் இப்போ நம்ம சபை கூட்டி வருகிறது போல அப்போ கூட்டி வருகிறது இல்லை. நினைச்ச நேரத்தில் பயந்து ஆண்களை தொலைவிட்டு அவங்க போல ஆடு மாட்டு போயிடுவாங்க. அப்ப ஆறாவது ஒழுங்கு இல்லை, ஆண்டவருடைய நெருக்கமான உறவு இல்லை. நெருக்கமான உறவு யார் வளர்த்துக் கொள்ளணும்? ஆபிரகாம் தான் வளர்த்துக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட உறவை ஆண்டவர் எவ்வளவு சொல்லி 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 பார்த்து சயின்ஸ் இருக்க நம்ம சொல்லிட்டே இருக்க என்னோட ஐக்கியமா இருக்கு. ஜெபப்பட்டு வேதம் வாசி ஐயா ஜெபிக்க முடியல, கூடி ஜெபிக்கிற சபைக்கு வாங்க, ஸ்பெஷல் கூட்டங்களுக்கு வாங்க, உங்களுக்கு வேலையிலேயே கூட்டத்தில் பங்கு பெறலாம். ஒருவேளை ஆதாம் வியாபாரம் தோட்டம் இருந்தாங்கன்னா அவங்க வளர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கனி மரங்கள் எல்லாமே தரும். அது நாம ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஆண்டவர் விட்டு விடாம அவர் ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் பெருகி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதாவது ராஜ்யத்தில் நீங்க சொல்லுங்கள், அப்படி இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கற்ற உறவை இடைவிடாமல் வளர்த்துக் கொண்டே இருக்கிறேன். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 3 வருடம் இல்லை, 4 வருடம் இல்லை, 5 வருடம் இல்லை, வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் பெருகி இருக்கு. கர்த்தருடைய அக்கௌண்ட்ல உங்களுக்கு பல மடங்கு கிரெடிட் ஆயிருக்கு. இந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகவே செலவா பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு கஷ்டமான மனசு ஒன்று இருக்கு. அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு அதை விட்டு சந்தோஷமா என்னமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லலாமா வேணாமா? அப்ப அந்த கிரெடிட் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இருந்து வேத வசனம் தியானித்து
ஆண்டவரோடு லிங்க் பண்ணி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்க வாழ்ந்த சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்க வாழ்ந்த பகுதி, தேசம், தெரு, கிராமம், கட்டணம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் சேர்த்து ஆண்டவர் மொத்தமா உங்களுக்கு தருவார். என்னால முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால் சுறுசுறுப்பா இருக்க முடியல, எனக்கு உலக கவலை இருக்கு, என்ன ஆண்டவரோட லிங்க் பண்ண முடியல, உலக கவலைகள் நெருக்குகிறது, உலக ஆசைகளை நெருக்குகிறது என்று சொல்லி நீங்கள் ஜபத்தையும் ஐக்கியத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஏறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரோட எப்பொழுது உறவாட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன், கர்த்தர் சொன்ன தேசத்துல வாழ்கிறவன். ஆனாலும் கர்த்தரோட இல்லை, அன்பா அந்த அன்பு ஐக்கியத்தை கடைபிடிக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு பிரியமான என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இருவரும் சேர்ந்து நமக்கு எப்படியாவது பிழையை உண்டு பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் சேர்ந்து பிழையை பெற்றாங்க. உலகத்தில் ஒரு ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியில் ஆண்டு கூட்டி வச்சிருந்தார். எனக்கு முன்பாக உத்தமனாய் நான் சர்வ வல்லமை தேவன் என்று அவன் ஆண்டுடைய வார்த்தை வசனத்தை எல்லாம் காற்ற விட்டுட்டு அங்கே ஆதாரோடு சேர்ந்து பிள்ளையை பெற்றபொழுது அந்த பிள்ளைக்கு சபையத்தை காரியத்தை பார்க்கிறார். பிற்கால அவன் சாரால் ஒரு பிள்ளையை பெற்றபோது இருவருக்கு சண்டை வந்து ஆதாரம் அவன் பிள்ளை இஸ்மவேல் அங்கே நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். அவருடைய சமூகத்திற்கு போக முடியாது சாரால் சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாரால் சொன்னபடி ஒரு பிள்ளையை அனுப்பி நான் சொன்னா ஆதாரை சேர்ந்த பிள்ளைக்கு நான் சொன்னா என்று சொல்லி ஆண்டவர் விளையும் பண்ணார். ஆனா இறக்க பாராட்டி ஆண்டவர் இறக்க ஒரு திட்டத்தில் வச்சிருந்த அந்த பிள்ளையை துன்மார்க்கனா மாற்றினார். ஆண்டவர் வார்த்தையை மீறி நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பூமியில கிடையாது. அவர் ஆண்டவர் வார்த்தை மீது ஒரு பிள்ளையை பெற்றபோது அந்த பிள்ளைக்கு பெற்றப்பட்ட வாக்கிய இவன் துன்மார்க்கனா இருப்பான், எல்லாரும் கைகளுக்கு விரோதமாக இருக்கும், இவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் சொல்லி ஒரு துன்மார்க்கமான ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்காங்க. நாட்டில் பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய ஈசாக்கின் சந்தையில் வந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாம இருக்கிறோம். அவங்க இஸ்மவேலில வந்து அவங்க ஒரு கூட்டமா இருக்காங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் கற்றுக் கொடுத்த வேதம் வேதம் யாருக்கு கொடுத்தாரு? அல்லேலூயா. அது புரிசொல்றாக கொடுத்தவங்க புரிசொல்றாக அவங்க ஜீன்கள் சொல்றாங்க. முஸ்லிம்களுக்கு வெளிப்பாடு கிடையாது, ஒரு குத்து மதிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இல்லாம அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது, குத்து மதிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்ற ஜனங்கள் போல போல ஒரு குத்து மதிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரட்சிப்பு இல்லை, அவர் ஜீன்கள் தான். ஜீன்கள்னா பேசாசில அசுத்தாத ஜீன்கள் சொல்றாங்க. அந்த ஜீன்களை வச்சுதான் அந்த உருவாக்கப்பட்டது. நம்ம இப்படிப்பட்ட வேதத்துல திட்டம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கும் ஈசாக்கு சொன்னது கிறிஸ்துவ சாட்சியம் ரத்த சாட்சியாய் மதிப்பதை பார்க்கிறோம். மத்திய கிழக்கில் நடந்தது என்ன? அநேக கிறிஸ்தவராய் இருப்பதினாலே கொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் பகவத்திலிருந்து ஆபரம் அன்னைக்குதான் இந்த தப்பு பண்ணாம இருந்தா ஏன் சந்ததிக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய இப்பா நடந்திருக்கு. ஒருத்தர் படத்துல தேடி அப்ப இதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் வார்த்தை மதிக்காதனாலே நீ உலகத்தில் பெரிய ஒரு கலவரமாக இருக்கிறது. ஒரு காலத்துல பாம்பு போல கிடக்கிறான். நம்ம சரியா ஊழியம் செய்யாம எல்லாம் ரசிக்கப்படுது. இந்த கத்தனை சோதரம். ஆகவே கற்று ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கவனிக்க வேண்டும், அதை கைக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். வாழ்க்கையை கவனமாக இருக்க வேண்டும். எனக்கும் சேர்ந்துதான் வசனமானது எனக்கும் சேர்ந்துதான். அது தாமிர வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் இப்படி தவறுனவன். எல்லா ராஜாக்கள் யுத்தம் பண்ண செல்லும் பொழுது 2 சாமுவேல் 11:1-2 பார்ப்பது ராஜாக்கள் யுத்தம் பண்ண செல்லும் பொழுது 30 நல்லா தூங்கிட்டு 30 உருவாகி ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சைப்பட்டு அவரோடு சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று அதை கர்த்தர் அடித்து இப்படியாக ஒரு ராஜ துரோகத்தை தன்னை நம்பின ஒரு போர்ச்சியின் மனைவி அவன் கெடுத்து குட்டிச்சலாகி கர்த்தர் மாற்று திட்டத்தை கொடுத்தாலும்
அந்த ராஜாவின் காலத்தில் அவர்கள் சகோதரனே கொலை செய்கிற அளவுக்கு சில காரியங்கள் சம்பவங்கள் அந்த தாவி வம்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காலகட்டத்திற்கு காரணம் என்ன? அலட்சியம், அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு வழியாக ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆதாம் தோற்று போனார், ஆனா இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி அழைச்சிட்டேன். அல்லேலூயா. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அதிகாலையில் போய் பிதாவோடு ஜெபித்தார், ராக்காலையில் ஜெபித்தார், பலர் ஊழியம் செய்த அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அவர் வெற்றி வீரராக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரி, நமக்கு குரு. அவரை சீசர்கள் நாம அதான் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் சீசர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டது கிறிஸ்தவர் என்று பெயர் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துதான் மேசியா, கிறிஸ்துதான் இயேசு என்று சொல்லி அவர்கள் அடிக்கடி சுவிசேஷ வசனம் அந்த தேசத்துக்கு அங்கீகரிக்கப்பட்டது சொன்னபடினாலே மற்ற ஜனங்கள் இயேசுவின் சீசர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் வெற்றி பெற்றவர், சாத்தானை முறியடித்து தோற்கடித்து விரட்டி விட்டவர். அல்லேலூயா. 3 சோதனைகள் ஆண்டவர் வெற்றி பெற்று சாத்தானை துரத்தினார். தேவ தூதர் வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். அவர் ஊழியம்லாம் வெற்றிதான். அவர் 12 பேரை நியமித்து அதை அவர்களை உருவாக்கினார். ஆதாமுக்கு இருந்த, ஏவாளுக்கு இருந்த, தாவீதுக்கு இருந்த, ஆபிரகாமுக்கு இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் 12 சீசருக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் நிறைவாக இருக்கிறபடினாலே அவருக்கு இருந்த பிசாசின் கிரியை அழித்துக் கொண்டே இருந்தார். அவர்கள் திருந்திக் கொண்டே இருந்தார்கள். பிசாசை அழிச்சுட்டே, பிசாசின் கிரியை அழிக்கப்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை பார்த்து அழிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. பொய்னா நமக்கு தெரியும், தப்பு சிறுகள் தப்புன்னு தெரியும், கோபப்படுது அடுத்த மேல ஆக்ரோஷமா கோபப்படுது தப்புன்னு தெரியும், அடுத்த மேல பொறாமைப்படுது தப்புன்னு தெரியும், அடுத்த கிளைத்த துரோகித்த அடித்தல் இப்படி எல்லாம் தப்புன்னு தெரியும். அதை நிறுத்தணும். அல்லேலூயா. பிடிச்சு நிறுத்த சாத்தானுடைய இந்த கிரியையில பிடித்து நிறுத்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அப்படி கர்த்தருடைய கனப்படுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் நேராய் விசுவாசம் நிற்பதனாலே அநேகர் உங்களை ஒட்டிக் கொள்வார்கள், அநேகர் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். அதான் விசுவாசம் ஒரு பராமரி. இவங்க நின்னா நம்மளாம் இதை பார்த்துட்டு இவங்களும் நல்லா இருக்காங்க, நாங்க மட்டும் நல்லா இல்லையா அப்படி ஒரு கேள்வி கேட்காதுன்னு சொல்லி பிசாசு தந்திரமாக அவர்களை அப்படி விட்டுட்டு நம்மளை வந்து கெடுப்பதற்கு சுற்றிக்கிறீங்க. அல்லேலூயா. நம்மளை கெடுப்பதற்கு சுற்றிக்கிறது. நாம படிப்பாளர் அடிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் ஏராளமாய் இருக்கு. அல்லேலூயா. வெற்றி பெற ஆண்டவர் ஐக்கியத்தில் வளர வளர ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்தாவிற்கு வருவது நீங்கள் பலனடைவீர்கள். அடுத்த ஒரு ஆயுதம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனா தேவனுடைய வசனத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தால், ஆராதித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியிடத்தில் இருந்து உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அதான் நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார். நம்மகிட்ட தான் பவர், நம்மகிட்ட எல்லா வசதியும் இருக்கு. அல்லேலூயா. நாம ஆண்டவருடைய ஆத்மா வெற்றி பெற வேண்டும். நாம தான் தோல்வி தோற்றால் அழிவு நிச்சயம். வெற்றி ஆக வேண்டும். விசுவாசா நிற்கிற ஜபத்துல, வேதோச ஞானத்துல, இரவு ஜபத்துல, சபை ஐக்கியத்துல நாம் விசுவாசா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிற்கு வருவது நீங்கள் பலனடைவீர்கள். அதே அப்போஸ்தலர் 2:4 சொல்வது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிரப்பப்படணும். பெருமையா இருக்கிறது. தரை இருக்கு, தரையில மழை பெய்யுது, அது செழிப்பா இருக்கும். அல்லேலூயா.
ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவிதான் அந்த செழிப்பு. நம்ம ஆத்துமா வெடிப்பா இருக்கல, வெடிப்பா இருந்த ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளது தெரியும், மனக்கவலை தெரியும், துக்கமா இருப்பது தெரியும். துக்கமே காரணமே இருக்கா, துக்கப்பட்டு காரணம் இல்லாத ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கு. அது அசுத்தாவின் கிரியை. இல்லையா? அது ஜெபம் பண்ணி தான் வீழ்த்தப்படுகிறது. நம்ம சந்தோஷப்படுங்க. ஒரு துக்கப்பட்ட ஜெபம் பண்ண உங்களுக்கு துக்கமா இருக்க மனசுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி சாத்தான அடிக்கணும். முடியலையா? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி அவன் அடிக்கணும். சிலருக்கு கட்டு உபத்துல வந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி அவன் அடிக்கணும். இல்லையா? அவன் அடித்து தாத்தாரா ஆகிடும். அப்பதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும், சந்தோஷத்தை பெற முடியும், சமாதானத்தை பெற. சமாதானம் எங்கே இல்லை, சந்தோஷம் எங்கே இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிற பொழுது, கர்த்தரின் வார்த்தை கனப்படுத்துகிற பொழுது, நீங்கள் செபிக்கிற பொழுது, நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, சபை ஐக்கியத்தை வளருகிற பொழுது உங்களுக்கு வல்லமை கூட்டி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தேவதூதர் வந்து பணிவிடை செய்து போல உங்களுக்கு தேவதூதருக்கு என்னமா வேணும், உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு தான் ஆசீர்வாதம். நாம என்னதான் மாடு வச்சா ஆசீர்வாதம் வராது. நன்மையான இருந்தையும் பூர்ணமான இருந்த வரம் பரப்பும் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு நன்மை வருது, வரப்பட்டு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் நினைக்கிறான். அவன் பிசாசுல வாழணும், இல்லைன்னா பிடிச்சுக்கிட்டு விட மாட்டான். நன்மை ஆண்டவருக்கு தான் வருகிறது, அது சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 12:5 வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ ஆனவள் உலகத்தை இருப்பு போல ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆண் பிள்ளைனா நிறைவான வளர்ச்சி. இயேசு போல வளர்ச்சி எடுத்த பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் தான் ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 2:9 பார்க்கும்போது இருப்பு போலாத ஆளுகை செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி ஆளுகை செய்தார்? இருப்பு போல். அல்லேலூயா. 1000 வருஷாட்சியில சாத்தான ஆண்டவர் எதுவும் தெரிந்தாரு, பாதாளத்தை அடைச்சு வச்சிருந்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 வருடம் பூமி அரசாளுகிறார். புதிய இயேசுவை பட்டணமாகிய பட்டணமே வானத்திலே இறங்கி வந்து பூமியை மூடின் சட்டி. அல்லேலூயா. புதிய இயேசுவை பட்டணம் பற்றி வேறு சொல்லப்பட்டிருக்கு. விதவிதமான ரத்தின கற்களால் வைரல் கற்களால் ஜோடிக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தின இயேசுவை கடைசி பதிலை வாசிக்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த பட்டணம் மேலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பூமியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் இருப்பு ஆளுகை செய்கிறது. ஜனங்கள் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நல்வாட்சி நடக்கிறது. அல்லேலூயா. 1000 வருஷம் நல்லாட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை படைத்தார். அதெல்லாம் விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்? இயேசு போல பரிசுத்தவானா இருக்கணும். எந்த விதமான சீர்கேடான பேச்சுகள், சீர்கேடான வெட்கக்கேடான காரியத்துக்கு வாழ்க்கை வந்தால் அதை இயேசுவினால் குறைக்க வேண்டும். அல்லேலூயா. அசுத்தராக ஜாக்கிரதையாயிருங்கள், கோபியை அனுபவாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதற்கு சாட்சியா இருந்தாலே அது முதல் ஊழியம். அல்லேலூயா. இயேசு பற்றி சொன்னால் 2வது ஊழியம். சொல்லப்பட்ட நமக்கு ஜெபிச்சா 3வது ஊழியம். அல்லேலூயா. சபையை கொண்டு சேர்த்தா 4வது ஊழியம். அல்லேலூயா. ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள ராஜாவே, ராஜாவே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அசதியாய் சாப்பிட்டாய் கோபில ரலவாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆண்டவரே, வேதத்துக்கு ஊடாக கடந்து சென்று மாதாவியால் காலத்திலிருந்து ஆத்தா குடும்பத்திலே நடந்த சம்பவங்கள், வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அவர் எப்படி அசதியாய் இருந்தார்கள் அப்போது தோற்று போனார்கள். தோற்றுப்பார்கள் தண்டனை ஆசீர்வாத புரட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த வேதனையான சம்பவத்தை தொடர்ந்து தலைமுறையாய் நடப்பதை பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் தலைமுறை, எங்கள் குடும்பம், எங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆண்டவரை போலமாக உமக்கு பிரியமாய் நடக்க இந்த வசனத்தை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு உறவு நிலைத்திருக்கவும் நான் நினைத்து விலகும் இல்லை, உன்னை கையை விடுவதற்கு சொன்ன கர்த்தர் அதுவும் நாமும் நோக்கி சொல்லத்தக்கதாக எங்களது உறவிலே நிலைத்திருக்க செய்ய கர்த்தர் கிருபை பார்க்கும்படியாய் செய்கிறார். அந்த ஊரை நிறைவாய் ஆசீர்வதிங்க, ஊரை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. உரைக்க எல்லா பிரச்சனையிலிருந்து உரைக்க விடுதலை சேவத்தை கட்டிமுடியாய் செய்கிறார். அதை நடத்துகிறார். பாஸ்டரை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு குடும்பத்தை மக்களை ஆசீர்வதிக்க முடியாது.
சபை மக்களை ஆசீர்வதிக்கப்படுகிறா. இந்த பைபிளை ஆண்டவராய் பார்த்து மக்களை கடந்து வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்